ஐபிஎல் 2026 சீசன் முடிந்ததுமே இந்தியா ஆப்கானிஸ்தான் அணி ஒரு டெஸ்ட் போட்டி அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாடவுமே இருக்காங்க. இதுல ஒரு நாள் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணில ரோஹித் சர்மாவுடைய பெயரை சேர்த்திருக்காங்க. இருந்தாலுமே அவர் பங்கேற்பதை இன்னமுமே உறுதி பண்ணலையா. பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று ஃபிட்னஸ் தேர்வுல வெற்றி பெற்றால் மட்டுமே ரோஹித் சர்மாவை சேர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஐபிஎல் 2026 சீசன் முடிந்ததுமே ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஓய்வு கிடைக்காது. ஐபிஎல்ல பங்கேற்ற உடனேயே பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு சென்று ஃபிட்னஸ் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். இதனால ரோஹித் சர்மாவிற்கு மனதளவுல அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா. அது மட்டுமல்லாமல் அப்படியே ஆப்கானிஸ்தான் ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மாவை சேர்த்தாலுமே அவர் 3 போட்டிகள்ல குறைந்தது 2 சதம் அல்லது 1 சதம் 2 அரை சதங்கள் அடித்து ஃபார்ம் நிரூபிக்க வேண்டும். தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் இப்படி ஒரு ரூலையுமே போட்டிருக்காரா. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ரோஹித் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஓடிஐ போட்டிகள்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் புதுமுக பேட்டர்கள் புதுமுக இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு கம்பீர் அவர்கள் ரோஹித் சர்மா அவர்களை எச்சரித்துள்ளார் அப்படின்னு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. விராட் கோலி அவர்களை பற்றி கவலை இல்ல. விராட் கோலி அவர்கள் தற்போது செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஒவ்வொரு போட்டிக்குமே அவருடைய பர்ஃபார்மன்ஸை நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா அவர்களுடைய ஃபார்ம் அந்த அளவிற்கு இல்ல அப்படின்றதுனால ரோஹித் அவர்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம் பிசிசிஐ. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.